தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் தற்போது வரை பெண்களுக்கு எதிரான போக்சோ சம்பவங்கள் மற்றும் பாலியல் வன்கொடுமைகள் என 17 சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. குறிப்பாக 11 போக்சோ சம்பவங்களும் 6 பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்களும் அரங்கேறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து இன்று 19ஆம் தேதி தற்போது வரை 111 பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் போக்சோ சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. இதில் 82 போக்சோ சம்பவங்கள், அதே போன்று 29 பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் தற்போது வரை பார்க்கிற போது 5 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. அதே போன்று மர்மமான முறையில் 3 பேர் இறந்திருக்கிறார்கள். அது கொலையா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து இந்த 19ஆம் தேதி தற்போது வரை 84 கொலை சம்பவங்கள் அரங்கேறி ஒட்டுமொத்த தமிழகத்தையே கொலை நகரமாக மாற்றி இருக்கிறது. குறிப்பாக இந்த கொலை சம்பவங்களில் பார்க்கிற போது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மசூதியில் தொழுகையை முடித்துவிட்டு வெளியே வந்த 60 வயதான முன்னாள் காவலராக இருந்து தற்போது இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய ஜாகிர் ஹுசைன் என்பவர் மர்ம நபர்களால் கொடூரமான முறையில் ஒட்டி கொலை செய்யப்படுகிறார். இவர் ஏற்கனவே தன்னை கொலை செய்வதற்காக 30 பேர் கொண்ட கும்பல் சுற்றி வருவதாகவும் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று அங்கு இருக்கக்கூடிய அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கு புகார் அளித்திருக்கிறார். முதலமைச்சருக்காக ஒரு காணொலியை வீடியோ பதிவு செய்து வெளியிட்டிருக்கிறார். ஆனால் அவரை காப்பாற்ற முடியாமல் காவல்துறை சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருக்கிறார்கள். இந்த நடவடிக்கை எடுக்க தவறிய காவல்துறை அதிகாரிகள் மீது கூட எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த சட்டமன்றத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்து சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கண்டனம் தெரிவித்த பிறகு ஒரு காவல் ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். அதே போன்று மதுரை மாவட்டம் ஈச்சநேரி பகுதியில் பாதி எரிந்த நிலையில் தனிப்படை காவலர் மலையரசன் என்ற அவருடைய உடல் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஒரு காவலராக இருக்கக்கூடிய அந்த மலையரசனுக்கு கூட தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு நிலை தற்போது உருவாகி இருக்கிறது. எரிக்கப்பட்ட நிலையில் ஒரு காவலர் கொலை செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போன்று ஈரோடு அடுத்து இருக்கக்கூடிய நசியனூரில் நெடுஞ்சாலையில் குடும்பத்தோடு காரில் வந்து கொண்டிருந்த சேலத்தைச் சேர்ந்த பிரபல ரவுடி ஜான், அதே போன்று அவருடைய மனைவியை மர்ம நபர்கள் மடக்கி அந்த ஜான் என்பவரை கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்படுகிறார். அவருடைய மனைவியினுடைய கண்முன்னே இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. காவல் நிலையத்தில் கையெழுத்திடுவதற்காக வந்த அந்த ரவுடி ஜானை இது போன்று குண்டர்கள் மடக்கி வெட்டி சாய்த்திருக்கிறார்கள். அந்த மனைவிக்கும் பல்வேறு இடங்களில் வெட்டி விழுந்திருக்கிறது. அவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே திமுக முன்னாள் நிர்வாகியாக இருக்கக்கூடிய அவருடைய உறவினர்கள் காரில் கடத்தி சென்றிருக்கிறார்கள். கடத்தப்பட்டவர் முதியவர் குமார் என்று தெரிய வந்திருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே அந்த நபர் கயிற்றை நிறுத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு சம்பவமாக பார்க்க முடிகிறது. கோவை மதுக்கரை அருகே நாச்சிப்பாளையம் என்கிற பகுதியில் பெண் ஒருவர் ஆசிரியர் அந்த உடல் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அது கொலை என தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் தொடர்ந்து இன்று தற்போது வரை 5 கொலை சம்பவங்கள் அரங்கேறி ஒட்டுமொத்த தமிழகத்தையே நிலைகுலைய வைத்திருக்கிறது. அதே போன்று தஞ்சை அருகே இருக்கக்கூடிய சிங்கப்பெருமாள் குளத்தில் அடையாளம் தெரியாத ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உடல் முழுவதும் சிதைந்திருக்கிறது, காயங்கள் இருக்கிறது. அது கொலையா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. குமரி மாவட்டம் கருங்கல் அருகே குளத்திலிருந்து கண்டெடுக்கப்பட்ட இளைஞருடைய உடல் அடித்து கொலை செய்யப்பட்டது தெரிய வந்திருக்கிறது. இது கொலையா என்கிற கோணத்தில் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இதனை கண்டித்து உடலை வாங்க மறுத்து அங்கு இருக்கக்கூடிய அவருடைய உறவினர்கள், பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதே போன்று மதுரை மாவட்டம் ஈச்சநேரி அருகே பாதி எரிந்த நிலையில் ஒரு காவலருடைய உடலானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் தற்போது கொலையா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்று தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் ஏறக்குறைய 17 சம்பவங்கள் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையில் 9 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை அளித்த 58 வயது முதியவர் போக்சோவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது திமுக ஆட்சியில் ஆண் சிறுவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்திருக்கக்கூடிய நபர் சிக்கியிருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே 12ஆம் வகுப்பு தேர்வு அறையிலேயே பாலியல் வன்கொடுமை ஆசிரியர் செய்திருக்கிறார். குறிப்பாக இந்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இரவு முழுவதும் நடத்தப்பட்ட விசாரணைக்கு பிறகு நீண்ட நேரம் கழித்துதான் அவர் கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே 3ஆம் வகுப்பு மாணவனை பாலியல் வன்கொடுமை செய்த 67 வயது
முதியவர் போக்சோவில் சிக்கியிருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே தஞ்சாவூரில் ஒரு சிறுவன் அந்த பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். திண்டுக்கல்லிலே ஒரு சிறுவன் பாதிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது இந்த ஆண் சிறுவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு நகரமாக நாடாக தமிழகம் மாறி வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் நாவல்பூர் அருகே 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுகன் போக்சோவில் சிக்கியிருக்கிறார். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் 12ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த, அதாவது கார் நிறுவனம் நடத்தி வரக்கூடிய மேலாளர் ஒருவர் போக்சோவில் சிக்கியிருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் 13 வயது மாணவிக்கு ஆசிரியரே பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே 10ஆம் வகுப்பு பள்ளி மாணவியிடம் காதலிப்பதாக ஆசை வார்த்தைகளை கூறி 44 வயதான சலூன் கடை நடத்தி வரக்கூடிய நபர் அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். அவர் சிக்கியிருக்கிறார். கோவையில் விடுதியில் தங்கி பயிலக்கூடிய 7ஆம் வகுப்பு மாணவனுக்கு சக மாணவன் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே பெற்ற மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கொடூரன் ஒருவன் சிக்கியிருக்கிறான். அவனிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. வேலூர் அருகே 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி ஒருவர் சிக்கியிருக்கிறார். தமிழகத்தில் தொடர்ந்து பார்க்கிற போது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை என்பது தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது. அதே போன்று சென்னையில் ஓடும் பேருந்தில் கல்லூரி மாணவிகளிடம் ஆபாசமாக நடந்து கொண்ட நபர் ஒருவர் பிடிபட்டிருக்கிறார். நெல்லை மாவட்டம் பணக்குடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சைக்கு சென்ற பெண்ணிடம் ஆபாசமாக பேசி மருத்துவர் ஒருவர் பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார். சிகிச்சைக்கு கூட திமுக ஆட்சியில் மருத்துவமனைகளுக்கு செல்ல முடியாத ஒரு அவலநிலை இருப்பதாகவும், ஓடுகிற பேருந்தில் கூட மாணவிகளுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நாடாக தமிழகம் மாறி வருவதாகவும் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவரம் அருகே கல்லூரிக்கு சென்ற மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 பேர் பெண்கள் வன்கொடுமை சட்டத்தின் கீழே பிடிபட்டிருக்கிறார்கள். வேலூர் அருகே பெண் கௌரவ விரிவுரையாளருக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருக்கிறார்கள். தனியார் கல்வியினுடைய துணை முதல்வர் சிக்கியிருக்கிறார். திருவண்ணாமலையினுடைய மலையில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய பெண்களுக்கு கூட தமிழ்நாடு பாதுகாப்பற்ற மாநிலமாக திமுக ஆட்சியில் மாறி இருப்பதை இது காட்டுகிறது. திருவாரூர் மாவட்டம் பலகைமான் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் ஒன்று அரங்கேறி இருக்கிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக ஒரே நாளில், அதாவது 17 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை பார்க்கிற போது 11 போக்சோவும் 6 பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக தமிழகம் என்பது பாதுகாப்பற்ற ஒரு நிலையில இருக்கிறது. கல்லூரிக்கு செல்ல முடியவில்லை, பேருந்துகளில் செல்ல முடியவில்லை, மருத்துவமனைக்கு செல்ல முடியவில்லை. கல்லூரியிலே பணியாற்றக்கூடிய விரிவுரையாளருக்கு கல்லூரியுடைய துணை முதல்வரே பாலியல் தொல்லை கொடுக்கிறார். ஒரு சிறுவனுக்கு 44 வயதான நபர் ஆணே ஒரு பாலியல் தொல்லை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட சம்பவங்கள் என்பது தொடர்ந்து அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஒரே நாளில் இன்றைக்கு 5 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. 3 சந்தேகத்திற்கு இடமான மர்மமான முறையில் இறந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல இன்றைக்கு சட்டமன்றத்திலே முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இருப்பதாகவும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பாக இருப்பதாகவும் பேசுகிறார். இவற்றை எல்லாம் பார்த்து கூட எப்படி இது போன்ற ஒரு வார்த்தையை அவர் கூறுகிறார் என்பதுதான் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, உயிரிழந்திருக்கக்கூடிய, பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைவரும் எழுப்புகிற கேள்வியாக இருக்கிறது.